Hi student, I am your maths teacher Sundar. Welcome all student to 11th standard. நம்ம ஸ்கூலில் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸை நல்லா கவனித்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெய்லியும் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த மேக்ஸ் டெஸ்ட்டையும் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க. அதை நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி ரீப்ளை அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இது மாதிரி 2 hours நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்கூல் திறக்கும்போது உங்களுக்கு எளிமையாகிடும். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். 11th மேக்ஸில் 2 வால்யூம்ஸ் இருக்குது. அது 2 வால்யூமில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் வால்யூம். ஓகே, ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் நேம் இஸ் செட்ஸ், ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செட்ஸ்னால் என்ன, செட்ஸோடைய டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். செட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், பேசிக் ரீகால் அண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற சம்ஸ் தான் நம்ம கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இப்போ அதனால் கவனிங்க. செட்ஸ்னால் என்ன? எ செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எ செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் A, B, C and etc. capital letters. Sets for example, first one, the collection of vowels in English alphabets. This is set contain 5 elements, namely, for example, the set name is V. A set of all, the set bracket Harley braces அது நீங்கள் சின்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க. A, E, I, O, U, A, E, I, O, U, the set of all vowels. Second example, a collection of all natural numbers less than 50. All natural numbers நம்ம less than 50 வரைக்கும் எழுத போகிறோம். அப்போ natural numbers n equal to set of all 1 to up to 49 வரைக்கும். And third example, the collection of all prime numbers. The all prime numbers உங்களுக்கு தெரியும் P, the set of all 2, 3, 5, 7 up to etc. prime numbers போயின்னு இருக்கும். prime numbersல ஒரே ஒரு even prime number, that number is 2 only. இப்போ நம்ம ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். இப்போ எதெல்லாம் செட்ஸுன்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இப்போ செட்ஸ்லாம் எது இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். செட்ஸ்னால் என்ன? செட் ஆஃப் ஆல் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸை வெல் டிஃபைன் பண்ணணும். இப்போ இங்கே இதெல்லாம் செட் இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மேன் இன் தமிழ்நாடு, இது செட் கிடையாது. ஏன்னா ஓல்டு மேன் வெறும் இதை ஓல்டு மேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அது செட்டாக வெல் டிஃபைன் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், இத்தனை ஏஜுக்கு அப்புறம் 75 அண்ட் அபவ் ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க ஓல்டு மேன் சொன்னால் அது ஒரு செட், வெல் டிஃபைன். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மேன் இன் தமிழ்நாடு மீன்ஸ் எல்லாமே ஓல்டு மேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெல் டிஃபைன் ஆகலை, அதனால் இது செட் கிடையாது. அனதர் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் டிஃபிகல்ட் டாபிக்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். டிஃபிகல்ட் டாபிக் இன் மேத்தமெட்டிக்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் எதுவும் அதில் வெல் டிஃபைன்ட் ஆகலை, இதுவும் செட்டு கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஹியர் ஓல்டு மேன் அண்ட் டிஃபிகல்ட் டாபிக்ஸ் ஆர் நாட் வெல் டிஃபைன். The above 2 examples are not a set. ஓகே, இப்போ பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் சின்ன கிளாஸில் பார்த்து தான் இருந்தாலும் கவனிங்க. இப்போ கொடுக்க போகிறது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன் தான். லிஸ்ட் ஆஃப் செட்ஸ். n மீன்ஸ் என்னது? ஃபார் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து அப் டு எக்ஸெட்ரா. Z மீன்ஸ் ஃபார் த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இது Z ப்ளஸ் மீன்ஸ் என்னென்னா இன்டிஜர்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ் உனக்கு தெரியும். இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும்? 0 +, -1 +, -2 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். அந்த இன்டிஜர்ஸில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்து Z+. அடுத்தது Q ஃபார் த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். P/Q ஃபார்மில் இருக்கும். P belongs to Zன்னு இருக்கும், Q belongs to Z இருக்கும். ஆனால் Q not equal to 0, டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ not equal to 0ன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. Q+னால் அதே மாதிரி தான். நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்து நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செட் R இஸ் த ரியல் லைன். R for the set of all real numbers. நம்ம பார்க்குறது எல்லாமே ரியல், -2 + ரியல் லைன், ரெயின் கூட சொல்லுவோம் இல்லையா? அதில் பாசிட்டிவ், நெகட்டிவ், ரேஷனல் நம்பர், இன்டிஜர், நேச்சுரல் நம்பர் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். R+னால் அந்த ஆரில் இருக்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு செட் C தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த A + IB ஃபார்மில் இருக்கும். இது நம்ம ஹையர் கிளாஸஸ் போகும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், belongs to. தி சிம்பிள் இஸ் belongs to. If X is an element of a set A, then we write X belongs to. இது எப்படி ரீட் பண்ணணும்? X belongs to. The readers X belongs to A. If Y is not an element of set A, then we write Y does not belongs to. இந்த கோடு போட்டிருப்பாங்களே, இது போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு does not belongs to. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ செட். செட்டில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம செட்டை வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, அதான் அவங்க சொல்கிறாங்க. தேர் ஆர் 2 ways to represent a set. ஃபர்ஸ்ட் ஒன், ரோஸ்டர் ஃபார்ம் or tabular form. Second one, set builder form.
இந்த ரோஸ்டர் ஃபார்மு செட் பில்டர் ஃபார்ம்லாம் 7th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தான் இங்கே நம்ம ரீகால் பண்ணின்னு வரோம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, அந்த டெஃபினேஷன் பார்க்கலாம். In this form, a set is described listing elements separated by commas within the braces. இந்த பிரேசஸ்க்குள்ளார இருக்கிற எலமெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணி கம்மா போட்டு எழுதுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். அந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the set of vowels in English alphabet may be described as a, e, I, o. அந்த ஹேர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டு கம்மா போட்டு எழுது இது ஒரு ரோஸ்டர் ஃபார்ம். செகண்ட் எக்ஸாம்பிள், if a set of all prime numbers less than 11, prime numbers less than 11 வரைக்கும் இருக்கிற prime numbers எழுதுகிறோம். அப்போ the set p equal to set of all 2, 3, 5, and 7. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 11க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் குள்ளே இதான் நம்மளுக்கு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு நோட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட். இந்த செட்டில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இதுதான் இங்கே இருக்குது, அதை கவனிங்க. The order in which the elements are written in the set makes no difference. Thus, A, E, I, O, U and A, I, E, U, E, O the denotes the same set. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா AEIOன்னு ஆர்டராக இருக்குது, இங்கே ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஆர்டரு மாறி இருந்தாலும் சரி, ஆர்டர் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, அந்த செட்டு வந்து ஒரே செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆல்சோ இதுவும் இம்பார்ட்டன்ட், ஆல்சோ ரெப்பிடேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் ஹேஸ் நோ எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 2 இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. 1, 2, 3, 2 இஸ் த சேம் செட் ஆஸ் 1, 2, 3. 2 2 தடவை ரிப்பீட் ஆகிருந்தால் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதனால் ரிப்பீட் ஆகிறது தான் நம்ம எலிமினேட் பண்ணால் எந்த ஒரு எஃபெக்ட்டும் தேர் இஸ் நோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ரிப்பீட் ஆனால் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆர்டராக இல்லாமல் மாறி இருந்தாலும் ஆர்டராக இருந்தாலும் ரெண்டுமே சேம் செட்டு தான் அது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். இந்த செட் பில்டர் ஃபார்ம்னால் எதுவும் கிடையாது. இது முதல்ல நான் டெஃபினேஷனை வந்து படிச்சிடறேன், அதுக்கு மீனிங் அப்புறம் சொல்கிறேன். இன் திஸ் ஃபார்ம் எ செட் describe a characteristic the property p of x of its element x. In such a case, the set is described by set of all x ரெண்டு புள்ளியும் இருக்கும் such that p of x holds, or set of all x இந்த கோடு இருக்கு இல்லையா, அது such that இந்த ரெண்டு புள்ளியும் வைக்கலாம், கோடும் such that p of x holds, which is read as the set of all x such that p of x holds. அந்த such that வந்து இந்த ரெண்டு புள்ளி இருக்குது இல்லையா, such that சொல்லுவோம், இல்லைனா ஒரு ஸ்லாஷ் மாதிரி கோடு போட்டிருக்கோம், அதுவும் such that தான். இதை சிம்பிள் இந்த ஸ்லாஷ் கோடு ஆர் ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா, அதை சொன்னாலே இது இஸ் ரீட் அஸ் தி such that. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு செட் ப்ராக்கெட் உள்ள போட்டு இதை மாதிரி இந்த ஃபார்மில் நம்ம எழுதுனா அந்த பி ஆஃப் எக்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி காமன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு எழுதுனாக்கா அதான் செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இன்னும் அனதர் டெஃபினிஷன் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், in order to describe a set, a variable xa to denote each element of the sets is written inside the braces, and then after putting a colon the comma property p of x possessed by the each element of the set is written within the braces. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஹேர்லி பிரேசஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஹேர்லி பிரேசஸ் போட்டு சம் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு புள்ளி வச்சு ஸ்லாஷ் போட்டு கோடு போட்டு எழுது தான் செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த செட் E of all even natural numbers can be written as. இந்த even natural numbers எப்படி ரிட்டன் எழுதுறோம், செட்டை வந்து பில்ட் பண்ண போகிறோம், அதை நம்மளே உருவாக்குறது. செட் ஆஃப் ஆல் E equal to set of all set bracket போட x such that x is a natural number and x equal to 2 into n for n belongs to n. That's all. அதுவும் இல்லைனா ஆர் இப்படி டவுன்லோட் பண்ணலாம் பாருங்கள். E equal to set of all x belongs to n such that அந்த எக்ஸ்லாம் எப்படி இருக்கணும், x equal 2 into n. ஏன்னா ஈவன் நம்பர் இல்லையா, ஈவன் நம்பர் 2ஓட எதை மட்டும் பண்ணாலும் ஈவன் நம்பர் ஆகிடும். அந்த n ஸ்மால் n எங்கே இருக்கணும், கேபிட்டல் n. கேபிட்டல் என்னது நேச்சுரல் நம்பர். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம் பண்ணுறது. இந்த வேர்டிங்க்கு நம்ம இதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த செட் A equal to set of all 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 can be written as A equal to, இது ரோஸ்டர் ஃபார்ம், இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். எப்படி இதை செட் பில்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். A equal to set of all x belongs to n, நேச்சுரல் நம்பர். ஏன்னா இங்கே எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் இருக்குது. such that x less than or equal to 8, 8க்குள்ள இருக்கிற நம்பர் தான் இங்கே நம்ம எழுதிக்கிறேன். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைனல் செட்ஸ். இப்போ நம்ம நோட்ஸ் நான் நடத்தின்னு இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிடுவேன். பிடிஎஃபாக என்னென்ன இப்போ நடத்திட்டு இருக்கணும் அது பிடிஎஃபாக ஃபஸ்ட்டு அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ அனுப்புவேன். அதனால் நீங்கள் எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது.
வந்தாலும் நீங்கள் மறுபடியும் வீடியோவை பார்க்கலாம். அப்படின்னு டவுட் வந்தால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன டவுட்டோ உடனே கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இப்போ ஃபைனைட் செட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். A set contains finite number of elements is called finite set. ஒரு செட்டில் நம்மளால் எண்ணக்கூடிய நம்பர் ஃபைனைட்னா நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த செட்டு வந்து ஃபைனைட் செட். அந்த ஆன்சர் அதில் இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட்னா என்ன? நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் இன்ஃபைனைட் செட். செட் கண்டைன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு இன்ஃபைனைட் செட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஒரு நோட். அந்த நோட் என்னென்னா கார்டினியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த செட்ஸுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த நம்பரை எடுத்து எழுதுறது, வேறு எதுவும் கிடையாது. ஃபார் ஃபைனைட் செட் எக்ஸ் இஸ் ஏ கார்டினாலிட்டி கே அண்ட் இஸ் டிஃபைன்ட் as n of x. The infinite set is cardinality is infinity. ஏன்னா இன்ஃபினிட்னா எத்தனை நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது. அதான் if n of a equal to 1, அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த செட்டு ஏக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது சொல்லுவோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8, இந்த 8 எலமெண்ட்டு. அப்போ n of a ஓட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லலாம். அதனால் இங்கே சொல்ல வராங்க if n of a equal to 1 then it is called a singleton set. சிங்கிள்டன் செட்னா எதுவுமே இருக்காது. சிங்கிள்டன் செட் இட் இஸ் கால்ட் ஏ சிங்கிள்டன் செட்னா அந்த ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது அந்த சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் n of pi, பைனா எம்டி. அந்த n of pi எம்டியோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 0 தான். அண்ட் n of empty வந்து இது மாதிரி கூட டினோட் பண்ணி அந்த எம்டி செட்டையே ஒரு செட்டாக நீ கன்சிடர் பண்ணனா அப்போ அதோடைய வேல்யூ வந்து 1. புரியுதுங்களா? n of emptyயோடைய வேல்யூ 0, எலமெண்ட் கிடையாது. ஆனால் அந்த எம்டியே நீ ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணும்போது அங்கே இருக்கிற எலமெண்ட் வந்து 1. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஓகே, ப்ராப்ளம்ஸ். எக்ஸைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரைட் த ஃபாலோவிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், set of all x belongs to n such that x square less than 121 and x is a prime. இதான் கொஷின். இதை தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நீங்களும் சொல்யூஷன் given that என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடணும். இந்த செட்டு எழுதியாச்சு. இப்போ n belongs to n, x square less than 121. அப்போ less than 121, this value may be written as எப்படி எழுதலாம்? This implies x square less than 121 ஸ்கொயர் பண்ணால் 11 ஸ்கொயர். டேக்கிங் போத் சைட் ஆன் ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் லெஸ் தென் 11 வந்துடும். 11க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப் டு 10 வரை மட்டுமே எழுதுவோம். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 11 அண்ட் எக்ஸ் இஸ் ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ப்ரைம்னா இதில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுத போகிறோம். அதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 3 5 7. இந்த இருக்கிற நம்பர்ஸில் இது மட்டும் தான் ப்ரைம் நம்பர். ஹென்ஸ் த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் செட் இஸ் ஆன்சர் 2 3 5 7. That's all. The first problem, the first subdivision is completed. Next is second subdivision. The set of all positive roots of the equation. The set of all positive roots of the equation x minus 1 into x plus 1 into x square minus 1 equal to 0. Solution. Given that set of all positive roots of the equation x minus 1, x plus 1, x square minus 1 equal to 0. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? x minus 1, x plus 1, x square minus 1 தனித்தனியாக எடுத்து நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ x minus 1 equal 0, x plus 1 equal to 0, x square minus 1 equal 0. அப்போ இதோட ரூட்ஸ் என்ன வரும்? x equal to plus 1. இது ரூட்டு x equal to minus 1. x square minus 1 இந்த சைடு வந்தால் நம்மளுக்கான x square equal to plus 1. அப்போ டேக்கிங் போத் சைடு ஆன் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது x equal to plus or minus 1. The roots of the equations are plus 1 minus 1. இதான் அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஆக மொத்தம் ரிப்பீட் ஆனால் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 மட்டும் தான் இருக்குது, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஹென்ஸ் த ரெக்வயர்ட் ரோஸ்டர் ஃபார்ம் இஸ் ஒன்லி ஃபார் 1. ஏன் அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? ஒன்லி பாசிட்டிவ் ரூட்ஸ், த பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அதனால் இந்த -1 +1 நம்மளுக்கு என்ன இருக்குது? பாசிட்டிவ் ரூட்டு +1 மட்டும் தான். இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். Set of all x belongs to n natural number such that 4x plus 9 less than 52. அப்போ given that இந்த செட் எடுத்து எழுதிட்டோம். அப்போ இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ என்ன பாரு? 4x plus 9 less than 52. அப்போ 4x இந்த சைடு வச்சுட்டு ப்ளஸ் 9 இந்த சைடு வந்தால் -9 ஆகிடும். அப்போ 4x equal to 52 minus 9 வந்து 43. அப்போ x equal to இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கே டிவைட் ஆகிடும். அப்போ 4ஆல் கட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி x less than 10.7 வரும். 10.7க்குள்ளே அப்போ 10 இருக்குது, 7 அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் கிடையாது. அப்போ லெஸ் தென் மீன்ஸ் என்னென்னா அந்த நம்பருக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் எழுத போகிறோம். அப்போ a equal to 1 2 3 4 up to 10 வரை. அப்போ இதனால தான் அந்த ரோஸ்டர் ஃபார்ம். தட்ஸ் ஆல். சப்டிவிஷன் நம்பர் 4. Set of all x such that x minus 4 divided by x plus 2 equal to 3, x belongs to r minus -2.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இருக்கணும் ரியல் நம்பர், அதெல்லாம் எதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடணும், -2 மட்டும் அங்கே வரக்கூடாதுன்றாங்க. ஏன் -2 வரக்கூடாதுன்னு இங்கே கவனிக்கும் போதே தெரியுங்க. -2 போட்டால் என்ன ஆகிடும், டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம், தட் இஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம், தேர் இஸ் நோ வேல்யூ, அதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் அவங்க -2 நம்ம எலிமினேட் பண்ண சொல்லிட்டேன், விட்டுட்டு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் லெட் செட் கிவன் செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துட்டேன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் -4 டிவைட் பை எக்ஸ் + 2 = 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அந்த ஆரில் நம்ம -2 நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் -4 டிவைட் பை எக்ஸ் + 2 = 3. அப்போ இந்த 3 எக்ஸ் + 2 நம்ம இங்கே டிவைடில் இருக்குது, மல்டிப்பிளில் கொண்டு போயிட்டோம். அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3x + 6 ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 3x இந்த சைடுக்கு வந்தோம்னா -3x ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது இல்லை அந்த எக்ஸை வந்து அந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 2x ஆகிடும். -4க்கு இந்த வந்து +4. அப்போ 2x + 10 = 0. அப்போ 2x = -10. அப்போ x = -5. The roster form of b is only for -5. ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி கிளாஸ் வந்து ஓவர். இன்றைக்கி என்ன கிளாஸில் நடத்தணும், டெஃபினேஷன் இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு டெஸ்ட் எழுதணும். நாளைக்கு 2 o'clock உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் அனுப்பிடுவேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட் எழுதி என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நீங்கள் எழுதினா ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நிறையா மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னோட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் வீடியோ பார்க்கலாம்.